வணக்கம். நம்ம ஒரு டெவலப்பிங் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு வீடு வந்து கட்டியிருக்கோம், இல்லை ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வாட்டர் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா டெவலப்பிங் ஆகிற ஏரியாஸில் வந்து ட்ரைனேஜ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது ஒரு பிளானிங் கண்டிஷனில் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ட்ரைனேஜ் வாட்டரை வெளியில் கடத்துறதுக்கு நிறைய சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. வீதிகள்லையும் தெருக்கள்லையும் வந்து அது ஓடுகிற மாதிரியான சூழ்நிலையும் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு டெம்பரரி தீர்வாக ஒரு சோக் பிட் அமைக்கணும் அப்படின்னாலும் அந்த சோக் பிட்டும் சீக்கிரமே நிறைந்து சேம் ப்ராப்ளத்தை மறுபடியும் கொண்டு வருது. அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு நிரம்பாத ஒரு தரமான சோக் பிட்டை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, சோக் பிட் அமைக்கிறதுக்கான இடத்தை நம்ம தேர்வு செஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு 5 அடி டயாமீட்டர் உள்ள ஒரு குழியை 5 to 6 அடி அளவிற்காவது உயரத்திற்காவது நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் அந்த குழியை நம்ம எடுத்ததுக்கு பிறகு கீழே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு கலவை வந்து ரஃப் ஃபினிஷாக கொடுத்துக்கணும். அதாவது வாட்டர் வந்து அதில் வாட்டர் மட்டுமே ஊடுருவி போகிற மாதிரி நம்ம ஒரு கலவை ஃபினிஷ் 1.5 இன்ச்சு மெட்டல் ஃபினிஷை நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதற்கு பிறகு 5 அடி அகல குழியில் வந்து 4.5 அடி அல்லது 4 அடி அளவிலான ரவுண்டு ரிங்ஸை வந்து நம்ம இறக்கணும். ஸோ அந்த ரிங் வந்து 5 அடி 6 அடி உயரத்திற்கும் தரை மட்டத்தின் அளவிற்கு நம்ம கிரவுண்டு லெவல் வரைக்கும் அந்த ரிங்கை வந்து நம்ம இறக்கிக்கணும். ஸோ அது வந்து 1 அடி 1.5 அடி ஹைட்டில் கிடைக்குது. எத்தனை ரிங் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம இறக்கிக்கணும். ஓகே, இதற்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு 6 இன்ச்சஸ்க்கு வந்து 1.5 இன்ச்சு மெட்டலை வந்து எந்தவித கலவையும் இல்லாமல் வெறும் ஜல்லி மட்டும் நம்ம அதில் ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ 1.5 இன்ச்சு மெட்டல் வந்து பாட்டமில் 6 இன்ச்சஸ். ஓகே, அதற்கு அடுத்த ஸ்டேஜாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைந்த செங்கல் துகள்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ரொம்ப மண் மாதிரி இல்லாமல் ஆஃப் செங்கல் அல்லது அதற்கும் கம்மியான செங்கலை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அது ஒரு 1/2 அடிக்கு. ஓகேவா, அதற்கு பிறகு மேலே டாப்லேருந்து 1 அடி லெவல் வரைக்கும் சுண்ணாம்புக்கல்லை நம்ம ஃபில் பண்ணணும். சுண்ணாம்புக்கல் நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே நமக்கு கிடைக்கும். ஸோ அது எவ்வளவு தேவை அப்படிங்கிறத பார்த்து அந்த சுண்ணாம்புக்கல்லும் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் ஒரு 7 to 8 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியான அமைப்பில் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து இந்த சோக் பிட்டில் ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, அதற்கப்புறம் இருக்கிற டாப்பில் இருக்கிற 1 அடியில் 6 இன்ச்சஸ் வந்து மறுபடியும் செங்கல் துகள்களை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அதற்கு மேலே இருக்கிற 6 இன்ச்சஸில் வெறும் 3/4 இன்ச்சு மெட்டல் 3/4 இன்ச்சு ஜல்லியை வந்து நம்ம ரஃபாக போட்டு வச்சுக்கணும், கலவை இல்லாமல். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம கொண்டு வர்ற ட்ரைனேஜ் பைப்பை டைரெக்டாக சுண்ணாம்புக்கல் அந்த லெவலுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரிங் இறக்குறப்போ மறந்துடாமல் சைடில் ஒரு 4 பக்கமும் ஒரு 2 இன்ச் அளவிலான பைப்பை வந்து நம்ம வெளியில் நம்ம இந்த பிக்சரில் இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி வெளியில் வந்து நம்ம கொடுத்து வச்சிடணும். ஸோ இது வந்து வாட்டர் வந்து ரொம்பாமல் டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சோக் பிட் அமைப்பை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து எந்த காலத்துலேயும் அவ்வளவு சீக்கிரம் நிரம்பாது. ட்ரை கண்டிஷன்லையும் சரி மழை காலத்திலும் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ சோக் பிட் அமைக்கிறப்போ இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு அமையுங்கள். இன்னும் இது போல் இன்னும் நிறைய தகவல்களை இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஸ்டே வித் அஸ். நன்றி, வணக்கம்.